போது 4வது வார்த்தை தவிப்பு என்ற வார்த்தையை அடியானை மூலமார் நீர் இந்த நாளிலே நினைவு கூர்ந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். 3 வார்த்தைகளை பேசின போதகரம்மா மற்றும் பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறேன். 4வது வார்த்தை கூட அடியானுக்கு கொடுத்ததுக்காக மீண்டுமா நான் நன்றி செலுத்துகிறேன். 5வது வார்த்தை பேச போகிற விஜயா அமிர்தாஜ் அம்மா அவர்களுக்கும், 6வது வார்த்தை பேச போகிற அன்பையா அவர்களுக்கும், 7வது வார்த்தை பேச போகிற மாலா புருஷோத்தம் சகோதரிக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஏன் 50 வரை 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலனை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஆமென். இந்த வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும். கஷ்டம் இருக்கும், கவலை இருக்கும், வேதனை இருக்கும், பலவீனம் இருக்கும். அப்போது நமக்கு இது எல்லாத்தையும் எப்படி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜபத்தினால் மாத்திரமே. ஆமென். ஜபந்தான் நமக்கு எல்லாமே மாற்றத்தையும் சுகத்தையும் தேவைகளையும் கண்டிப்பாக கொடுக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஜபிக்கணும் அப்படின்றத பார்த்தோம்னா, பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு. நானும் இங்கே நிற்கிறேன்னா, நானும் ஒரு நேரத்தில் பெரிய பாவியாக தான் இருந்தேன். ஒரு சிலருக்கு தெரியும். எனக்காக யாரோ அன்றைக்கி ஜபிச்சிருக்காங்க தான் நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க ஜபந்தான் என்னை இங்கே நிறுத்திருக்குது. அது மாதிரி நம்மளும் பாவத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பாக பாவம்னா கத்தியில் குத்துறது, மற்றபடியாக கடத்தல் பண்ணுறது, அதெல்லாம் பாவம். அதுவும் பாவம்தான். நம்மளுடைய சிந்தனைகள் கூட பாவம்தான். மனையில் இருக்கிறவங்களுக்காக, நம்ம சபை விசுவாசி குடும்பங்களுக்காக, நம்ம கூட பணியாற்றுகிறவர்களுக்காக ஆண்டவருடைய மகிமை எங்கெல்லாம் வெளிப்படுத்துதோ அங்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அதுதான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் நமக்காக இன்றைக்கி அவர் சிலுவையில் அறையில் பாஸ்டம்மா சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்மளோடு இருக்கிறார். இந்த சர்ச்சில் இருக்கிறார். நம்ம எல்லாம் விசுவாசிக்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே நம்ம எல்லாருக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மத்தேயு 27:45 50வது வசனம் கற்றுக் கொடுக்குது. அதே வசனத்தை மார்க் 15:33-34 வாசிப்போமானா, வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அதே வசனம் தான் இங்கேயும் சொல்லுது. மீண்டுமா நான் அதே தான் சொல்ல வரேன். நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். ஜெபிச்சு நம்மளுடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நமக்கு செஞ்ச அற்புதங்கள் அடையாளங்களை மற்றவங்கிட்ட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த சொல்லுவோம். கடைசியாக நம்ம ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு எஜமான் இருந்தாருங்களா, அந்த எஜமான் ஒரு நாய்க்குட்டியை வளர்த்தாரா. அந்த நாய்க்குட்டி வளர்க்குறப்போ ஒரு நாள் கூட அவர் நைட்டில் தூங்கவே மாட்டாரா.
ஏன்னா நாய்க்குட்டி நைட்டெல்லாம் ஒரே சத்தம் போட்டுன்னு இருக்குமா. என்னடா இது, நம்ம ஒரு நாள் கூட தூங்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் கவலைப்பட்டு அந்த நாய்க்குட்டியை தூரமாக எடுத்துன்னு போய் கண்ணுக்கு தெரியாத இடத்துல விட்டு வந்துட்டாராம். வந்து அன்றைக்கி மறுநாள் என்ன பண்ணாரா, நல்லா தூங்கினாராம். அப்பா இன்றைக்கி தாண்டாப்பா நிம்மதியாக தூங்கினேன், நாய்க்குட்டி இல்லாதது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக எழுந்தாராம். விடிஞ்சதே தெரியாத மாதிரி எழுந்து பார்த்தா வீட்டில் ஒரு பொருளும் இல்லையா, ஒரு நகை நெட்டு பணம் ஒரு சாமான் சட்டு கூட இல்லையா. அப்போ தான் நினச்சாராம், அடே நாய்க்குட்டி திருடனை பார்த்தா நைட்டில் கத்திக்குது பழுக்குது, நம்ம அதை புரிஞ்சிக்காமல் அதை எத்தனை போய் தூரம் விட்டு வந்துட்டுமே அப்படின்ட்டு அன்றைக்கி தான் அவர் உணர்ந்தாராம். அதே மாதிரி தான் நம்ம இயேசு நம்ம ஜெபத்துலேயும் நம்மளுடைய பைபிள் வாக்கியத்தில் இயேசு நம்ம தூரத்தில் வச்சுட்டு இருக்கிறோம். நம்ம ஜெபிப்போம், இயேசு நம்மளோடு இருப்பார். இந்த வார்த்தைக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஆமென்.